ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சொதப்பலான மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. தங்கச்சிக்கு இன்னைக்கு வெட்டிங் அனிவர்சரியா, ஸோ மார்னிங்கே வந்து அம்மா கிட்ட பிளெஸிங்லாம் வாங்கிட்டு போயிருந்தா. அப்படியே கேரட் ஹல்வா செஞ்சிருந்தா போல, அதுவுமே எடுத்துன்னு வந்து தந்திருந்தா. எனக்கு ரொம்ப நாளா வாட்டர்மெலன் கேக் பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்னைக்கு அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோல போய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு கடைக்கெல்லாம் போயெல்லாம் வாங்க முடியாதுன்னு. ஜெயன் குட்டிக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஓப்பன் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த வாட்டர்மெலன் கேக் கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்பவே லோ ஆயிட்டேன். வாட்டர்மெலனை சர்க்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணும். பட் நான் கட் பண்ணிருக்கிறத பாருங்க, கொஞ்சம் ஷேப் எல்லாமே சேஞ்சஸா இருக்கு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா நான் டவுன் ஆயிட்டேன். வீட்ல சின்ன தங்கச்சி இருந்தா கொஞ்சம் அவ எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. அவ பாத்தீங்கன்னா பயானுக்கு போயிருந்தாளா. சோ நான் மட்டும் தான் தனியா வந்து இது மேக் பண்ணிருந்தேன். தென் ஈவினிங்கா கேக் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. சோ உடனே கேக் எடுத்து வந்து வச்சேன்னா உண்மையாவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என் அம்மாவும் பையனா சின்ன தங்கச்சி கிட்ட கேக் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. அவளுமே கேக் வாங்கிட்டு வந்திருந்தா. ரொம்ப நாளா இந்த வாட்டர்மெலன் ஃப்ரூட் கேக் பண்ணணும்னு ஆசை இல்லையா. சோ கண்டிப்பா இன்னொரு வாட்டி மட்டும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சேன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. தங்கச்சி ஆசையை நான் முந்திரி பழம் வாங்கிட்டு வந்திருந்தா. ரோட்ல ஏதோ ஒரு ஷாப்ல விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா. ரொம்ப ரேர் தான் இல்லையா இந்த ஃப்ரூட்லாம் கிடைக்கிறது. சின்ன வயசுல ஆயா வீட்டுல இந்த மரம் இருக்குமா. ஸோ அடிக்கடி நிறைய சாப்பிட்டு இருக்கேன் அந்த டைம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதே விட்டாச்சு. அது சாப்பிட்டதுமே ஒரு மாதிரி இருக்குமா. ஸோ அதனால சாப்பிட்றதே விட்டுட்டேன். பசங்க ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் போய் ஜூஸே வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போய் தங்கச்சி, நான், அப்பா நாங்க எல்லாரும் போயிருந்தோம். ஸோ ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்களா. ஸோ அதுவுமே வாங்கி தந்துட்டு அப்படியே பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் கடை இருந்ததா. ஸோ ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து ப்ரான்ஸ் விட்டுட்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு பரோட்டா அண்ட் சிக்கன் சனா செய்யலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஜயான் குட்டி அதுக்குள்ள வந்துட்டான். ஜயான் குட்டிக்கு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி தந்தாலுமே அந்த டாய்ஸ் மட்டும் விளையாடவே மாட்டான். ஆனா அவன் விளையாடுற திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி, சிசர், கட்டிங் பிளேட் இந்த மாதிரி திங்ஸ்ல தான் அவன் மோஸ்ட்லி விளையாடுறது. ஸோ அதனாலேயே அவனை எங்கேயுமே தனியா விடுறது இல்ல. ரொம்பவே கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு டே சூப்பரா போச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் vlog பார்க்கலாம். கிச்சன் டெய்லி யூஸ் பண்ணதால எல்லா இடமும் மோஸ்ட்லி பண்ண கிளீனா தான் இருக்கும். பட் ஃப்ரிட்ஜ் கீழே அண்ட் இந்த ஸ்டாண்டு கீழே பண்ணா அடிக்கடி கிளீன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரேர் தான். ஸோ அடிக்கடி கிளீன் பண்ணதால அந்த இடத்துல இருக்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டான ஸ்டெயின் ஆகியிருக்கு. ஸோ டைல்ஸ் கிளீன் பண்ணதுக்காக ஸ்டேபிள்ல இருந்து டைல்ஸ் அண்ட் பாத்ரூம் கிளீனர் தான் வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட் 175 rupees தான் வாங்கினேன். ஸோ இந்த லிக்விட எங்கெல்லாம் ஸ்டெயின் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணி தொடச்சா போதும். ஸ்டெயின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த லிக்விட வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா பாத்ரூம்ல இருக்கிற உப்பு கரை, டைல்ஸ், வாஷ் பேஷன், சிங்க்னு எல்லா இடத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி தராங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. அண்ட் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைடும் தந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே மினி vlog பார்க்கலாம். லஞ்சுக்காக அப்பா போட்டி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்பாவே வாங்கிட்டு வந்து அவரே கிளீன் பண்ணிட்டாரு. எங்களுக்கு யாருக்குமே பையனா அது கிளீன் பண்ணவே தெரியாது. ஸோ கிளீன் பண்ணி வச்சதுமே அம்மாவே வாஷ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் தான் குக் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அம்மா தான் மேலே கூடவே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கு பையனா சப்பாத்தியும் போட்டி தான். ஸோ சப்பாத்தி வந்து தங்கச்சி கிட்ட தந்தாச்சு. ஸோ அவ சப்பாத்திக்கு ரெடி பண்ற டைம்ல நாங்களும் பாத்தீங்கன்னா எங்க போட்டி சால்னா செஞ்சாச்சு. தங்கச்சி இந்த வாட்டி பண்ணிருக்க சப்பாத்தி ஷேப் பார்த்து எங்க எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்தது. அவ பண்ணிருக்க ஷேப்பை நீங்களே பாருங்க. ஒன்னு ஒரு சைடா போவோம். நம்ம லேடிஸ் நிறைய பேர் வீட்லயே ஒர்க் பண்ணணும், ஓனா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா. ஸோ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தர போறாங்க. அதுவும் நமக்கு சுத்தமா மெஹந்தி வைக்க தெரியலனா கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த கிளாஸ் 20 days ஆன்லைன்ல நடக்க போகுது. ஒன்லி லேடிஸ் மட்டும் தான். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்க, வேணும்ன்றவங்க இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க ஃபுல் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கிட்னி பழம் வாங்கி தந்தோமா. ஸோ ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறத விட கிச்சனை கிளீனா மெயின்டைன் பண்றது தான் பாத்தீங்கன்னா பெரிய வேலை. இதெல்லாம் எப்படி தான் கிளீன் பண்றதுன்றது பெரிய தலைவலி. என்ன மாதிரி நீங்களும் கிச்சனை கிளீன் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா? சோ இனி கவலையை விடுங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற மஞ்சள் கரை, ஸ்ட்ராங்கான ஆயில் கரை, கிரீஸ்னு எல்லாமே ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லயே கிளீன் பண்றதுக்காக மிஸ்டர் கிளீன் எக்ஸோட கிச்சன் கிளீனர் தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் கிச்சன் ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ணலாம். கிச்சனுடைய வால், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ், சிம்னி, கப்போர்ட், மிக்சர்னு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டா போதும். எண்ணெய், கிரீஸ், கரைன்னு எல்லாமே போயிடும். எண்ணெய் பிசுப்பு அதிகமா இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தொடச்சி பாருங்க. ரொம்ப கிளீனா மாறிடும். இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 249 rupeesக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லயே தராங்க. இனி கை வலிக்க கிச்சனை கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கிச்சன் கிளீனர் இருந்தா உங்களோட கிச்சனும் இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். அண்ட் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா என்ன மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.